பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சிறிது தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். வேர் வி ஆர் ஃபெயிலிங், நம்ம எங்கே தவறுகிறோம் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்ப்போம். இப்போ let us turn our Bibles to book of Hosea, 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை. ஒன்று நான் படிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப், இதை குறிக்கிறது ரிலேஷன்ஷிப்பை பற்றி குறிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம எல்லாரோடையும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதான் கர்த்தர் சொல்றார். ஏன் அது கர்த்தர் சொல்றாருன்னா, ஏனென்றால் தேசத்தில் உண்மை இல்லை. நம்ம கிறிஸ்தவ உலகத்திலையும் உண்மை கிடையாது. இதுதான் பிரச்சனை. உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இதுல முக்கியமானது ஃபர்ஸ்ட் தேவனை பற்றிய அறிகிற அறிவு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், தேவனை பற்றிய அறிகிற அறிவு. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரை பற்றி அறிஞ்சு கொள்ளாமல் நம்மளால அவர்கிட்ட போக முடியாது. எல்லாமே அவரை குறித்து அறிகிற அறிவும். ஈவன் நாரை, கொக்கு முதலான பறவைகள் கூட தன் வேலையை அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம கர்த்தரை பற்றி, கர்த்தர் என்ன தன்னை பற்றி அறியணும்னு விரும்புகிறாரு. எஸ், he wants us to know about him. ஸோ இந்த 3 காரியங்களையும் பார்ப்போம். முதல்ல இங்கே 10 காரியங்கள் போட்டிருக்குது. 10 விதமான பாவங்களை குறித்து போட்டிருக்குது. இது வச்சுருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ரெண்டாவது, ஃபுல்லாகவே பயங்கரமாக இறங்கும். உண்மை இல்லை. ஆர் வி ட்ரூத்ஃபுல் டு காட்? நம்ம படைத்த தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக நடந்து கொள்கிறோமா? 1. 2, horizontal and vertical. Relationship between God is one horizontal and vertical. Horizontal is தேவனாக கர்த்தரிடத்தில் முழு எழுத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது பிரதான கற்பனை. 2வது, உன்னை நேசிக்கிறது போல பெருநனையும் நேசிப்பாயாக. இது வெர்டிக்கல். ஸோ இங்கே என்ன சொல்றாரு? உண்மை இல்லைன்றாரு. இது ஹரிசான்டலாகவும் எடுத்துக்கணும், வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கணும். நம்ம உண்மையாக ஒருத்தன் தப்பு செய்திருப்பான். அவன் தப்பு செய்துட்டு சாமி கிட்ட நான் உண்மை உள்ளவன் சொல்லுவான். இது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இப்போ சர்ச்சில் பாஸ்டர் முன்னால நான் ரொம்ப யோகிய மாதிரி நிற்பான். பாஸ்டருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த இருதயத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இவங்ககிட்ட உண்மையே இல்லையே, ஏமாத்துறானே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சில் போயிட்டு ஆன்சர் கிடைக்காம இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை இல்லை. எல்லாருக்கும் உண்மை, நான் am I worthy to live before, walk before God? ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் பேசினார். ஆபிரகாமே, நீ எனக்கு உண்டான நடந்து உத்தமனா இரு. இதுதான் அவர் கேட்ட கேள்வி ஆபிரகாமுக்கு. அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால அவர் சொன்னது, உத்தமனா இரு. இன்னைக்கு நம்ம கிட்ட உண்மை இருக்குதா? இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அடுத்தது இரக்கம். 2வது கர்த்தர் எதிர்பார்க்குறது இரக்கம். இரக்கம்னா ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் வைக்கிற இரக்கம். இது இருக்குதா? இல்லை. இன்னைக்கு எல்லாமே செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ் தான் போயிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியம், நான், என்னுடையது, இதுக்கு இது இப்படி வேணும். வி ஆர் கோயிங் இன் தட் வே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ஊழியங்கள் கர்த்தருடையது. எங்கள் ஊழியத்தில் வந்தால் நீ நல்லா ஆயிடுவேன், எங்கள் ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்துக்கு போனால் போயிடுவேன், இது மாதிரி சொல்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஆனால் தயவுசெய்து ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தருக்காண்டு ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இது விட்டுட்டா இதில் ஏன் ஊழியம் வருது? செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் சென்டர்னஸ். உண்மை இல்லை, அங்கேயும் உண்மை இல்லை. அப்புறம் தேவனை பற்றி அறிகிறதில்லை, கர்த்தரை பற்றி அறிகிறதில்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இயேசுநாதர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். Seek ye first in the kingdom of God and his righteousness. இன்னைக்கு மனுஷன் சஃபர் பண்ணுறதே இதனால தான். லேக் அண்ட் வாண்ட் ஆர் கம்மிங் பிகாஸ்
they don't have a knowledge about the word of God and the kingdom of God. The kingdom, how it operates. தேவனாகி கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை தனக்கென்று ஏற்படுத்து. இதுக்கு முன்னால இது ஒரு வசனத்தையும் படிச்சுக்கிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். இதே அது புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இங்க ப்ராப்ளம் என்ன, இது வரைக்கும் செய்யல அவங்க. இன்னும் இந்த காலத்துலயும் அவங்க செய்யாம தான் இருக்கிறாங்க. அவர்கள் இதுல என்ன இருக்குன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடணும். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தாங்க செய்துட்டோம், தன்னுடைய எபிலிட்டியில செய்துட்டோம் அப்படின்ற காரியங்கள் உண்டு. அதனால தான் கர்த்தர் அவங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்காரு. அவர்கள் தன் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி. இங்கே தங்கள் ராஜாவாகிய தாவீதுன்னா தாவீது ராஜா இல்லை, இது இந்த இடத்துல வசனம் குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி. தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு வந்தார். ஸோ அவர் சொல்கிற ஆளை அவங்க பிடிக்க மாட்டேன்றாங்க, தங்க இஷ்டப்படி செய்துக்கிறாங்க. இது கிங் ஹேரட்லேருந்து எல்லாருமே தங்க இஷ்டப்படி தான் நடந்தாங்க. இதனால தான் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, கடைசி தங்கள் ராஜாவையும் கடைசி நாட்களில் தங்கள் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இப்போ தேடுவார்கள் தங்கள் மேசியா. அவங்க சொல்கிறது மேசியா வருவார், மேசியா வருவார். மேசியா வந்துட்டு போயாச்சு. ஸோ அவர் வந்துட்டார், அவரை பற்றி அறிகிறார். அவர் சாந்தமும் சாந்தமும் இரக்கம் உள்ளவராய் வந்தார். மன்னிப்பும் எல்லாத்தையும் மிக்ஸ்டாக வந்தார். அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க எதிர்பார்த்தது ஒரு ராஜானா ஒரு பெரிய தைரியம் உள்ள ஒரு தைரியன்ற ஒரு தாம்பிகமான அரச குடும்பத்தில் பிறந்து வந்து காப்பாற்றுவார், சண்டை போட்டு காப்பாற்றுவார். இன்னும் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி வேற மாதிரி சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் சொல்லும் போது அவர் வேற காரியத்தை சொல்றாரு. நீ தேவனை மாறி இரக்கம் உள்ள தேவனை மாறி மாறு அப்படின்றாரு. இதுதான் அவர் சொல்ல வர்றது. ஆனா இது அவங்க புரிஞ்சுக்கல. ஏன் நம்மளும் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம் தேவனை அறிந்திருக்க வேண்டும், நம்ம அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. இன்னைக்கு இந்த பிரச்சனையால தான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருவது. அடுத்தது இந்த பாருங்க, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிகிற அறிவும் இல்லை. தேவனை பற்றி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கேட்கிற அறிவு புத்தியும் இல்லை. நாங்கள் இஷ்டப்படி நடத்துவோம். நான் இஷ்டமாக தான் கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், இல்லாட்டி போக மாட்டேன். அங்கே போனால் தேவனுடைய வழிகளுக்கு தேவனாய் கர்த்தருடைய வழிகளை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை, நான் போக மாட்டேன். அடுத்தது பொய்யானையிட்டு படிமா. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இது கர்த்தர் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறார். நம்ம எதுவும் நினைச்சுக்க கூடாது. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியாது. அவர் பார்த்து கொண்டு மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அவர் தன்னுடைய இஷ்டப்படி விட்டுருவார் நம்மள. நோ, he watches over me. நிறைய இங்கிலீஷ் பாட்டுங்கள்லாம் இருக்கு. he watches me. என்னைக்கும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. வேற எங்கேயும் பார்க்கறது இல்லை. அவர் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனுஷனையும் பற்றி அதுதான் அவருக்கு கடவுள்ன்றது. அது எப்படி ஒரு ஆள் ஒரே சமயத்தில் ஒரு ஆளை தானே பார்க்க முடியும்? இல்லை, அவர் கடவுள். அதனால எல்லா மனுஷங்களையும் ஒரே நேரத்தில் அவரால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பொய் ஆணையிட்டு ஒன்று செய்யுதேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகிறது. பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்ன யாரும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. பொய் சொல்லி கொலை செய்யணும்னு அவசியம் இல்லை. புதிய உடன்படிக்கையில் போட்டிருக்கிறது பார்த்தியா, சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் கொலை செய்கிறோம் ஈக்குவலாக இருக்கிறான் போட்டிருக்கோம். அதை படிச்சிருக்கோம், இல்லாட்டி நம்மளுக்கு புரியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் 20வது வசனத்தில் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இது கிளீனா சொல்றாரு. வேதபாரகர் பரிசேயர் என்பவர் நீதியிலும் உங்கள் நீதி ரைச்சஸ், அவருடைய நீதி, ஒவ்வொருத்தருக்கும் நீதி இருக்கும்.
அந்த நீதி கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால், வேத பாடல்கள் பரிசெய்கிற ஸ்டாண்டர்ட் பார்க்காதீங்க, ஒரு பாஸ்டரை பார்க்காதீங்க, ஊழியக்காரனை பார்க்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ஸ்டாண்டர்டை பாருங்க. அந்த காலத்தில் வேத பாடல்கள் பரிசெய்கர்லாம் இருந்தாங்க, அவங்க ஸ்டாண்டர்டே வேணான்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, நீதி உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். த மெயின் திங்கே அதுதான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது தான். பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். இப்ப இவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இதுதான் ராஜாவாகிய தாவீதின் ஸ்டாண்டர்ட். அவர் என்ன சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் கொலை செய்தாதான், லிட்டரலா ஒரு ஆளை பிடிச்சி கொலை செய்தாதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பழைய உடன்படிக்கையில் போட்டிருக்கோம். ஆனா புதிய உடன்படிக்கையில் அவர் என்ன அவர் மீன் பண்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அப்ப நம்ம கோவிச்சு கொள்றது கூட நியாயம் இல்லாம கோவிச்சுக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நியாயம் இல்லாம யாராவது கோவிச்சிருக்கீங்களா? நியாயத்தோடு கோவிச்சு கொள்றது வேற, நியாயம் இல்லாம கோவிச்சு கொள்றீங்களா? அடுத்தது ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீண்னா வேஸ்ட், அவன் வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இது பூலோகத்தில் இருக்கிற ஆலோசனை சங்கம் வேற, பரலோகத்தில் ஆலோசனை சங்கம் இருக்குது. தேவனுக்கு முன்பாக அவருக்கு அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்க வேணும் நம்ம எல்லாரும். ஸோ அவங்க அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தேவனுக்கு அவங்க ஆலோசனை செய்ய விட்டுடுவாரு. ஏன்னா அவங்க தேவனுடைய நியாயத்தையும் எல்லாத்தையும் படித்து அறிஞ்சவங்க. ஸோ அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க.